பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கான் இந்த திமுக. இதையே நம்பி பாவம் அந்த தாய்மார் அவன் என்ன பண்ணுவாங்க? அந்த சட்டம் என்ன தெரிஞ்சுக்கணும். 21ஆம் தேதி காலைக்கு ஒரு பேப்பர் எடுத்து படிங்க எல்லாரும். அந்த சட்டத்தை தெளிவா போட்டுக்கலாம். எதுக்கு எங்க இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா உயர்த்தி கொடுத்திருக்கிறது. அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த வேலை திட்டம் சேர்ந்ததுதான் சட்டம். அது அப்படி யாராவது வேலை கொடுக்கணும்னா அந்த வீட்டுக்கு பணம் போய் சேர்ந்தது சட்டம். வேலை நிறுத்துறது சட்டம் அல்ல. பெயர் மாறி இருக்குது. பெயர் மாறி பேர் மட்டும் மாறி கோர்ட்ல போடலாம். அதை வந்து தேவையில்லாத பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பொய்யான தகவலை தெரிவிக்கிறீங்க. இதை நிலை மாற வேண்டும். மீண்டும் அதிமுக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பிறக்கும். வருகின்ற 26-இல் அதிமுக அரசு அமைவதற்கு பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புரட்சிபாரத கட்சியை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அன்பரன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.